بسم الله الرحمن الرحيم பொறாமப்பட்டாதான் கொள்ளவார எல்லா தீங்குடைய அடிப்படை பொறாமதான். எந்த அளவுக்கு சொன்னா வானத்துல நடந்த முதலாவது பாவம் பொறாமையால வந்து, பூமியில நடந்த முதலாவது பாவமும் பொறாமையால வந்து. சூனியம் ஒன்று இருக்குது, அவன் சூனியம் செஞ்சா செஞ்சுட்டு போகட்டும், நான் மன்னிச்சுட்டேன். இன்றைக்கு என்ன செய்யறா, இவருக்கு ஒருத்தர் சூனியம் செஞ்சா அவனுக்கு எதிராக சூனியம் செய்ய, அவன் வந்து ஒரு முஸ்லிம நாசமாக்குறான். அவனை கோப்பி மட்டும் குடிச்சிடாதே. அது என்னன்னு சொன்னா இல்லாத முஹப்பத்தை உண்டு பண்றது. ஏன் ஹப்ஸா நாயகியிடம் மூணு குவாலிட்டி. الرحمن الرحيم الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على محمد وسلم على محمد وبارك على محمد كما صليت وسلمت وباركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. அல்லாஹுடைய கிருபையால நாங்க ஒரு 3 பாடங்கள் எடுத்து சூரத்துல் ஃபாத்திஹாவை பார்த்தோம். சூரத்துல் ஃபாத்திஹாவை பாடத்துல இல்லாதவங்க இன்ஷா அல்லாஹ் ஆக முக்கியமானது அவங்களோட பிறை டிவியில எஸ்எல் ஹப்ல அது பூர்த்தியான 3 செஷனும் இருக்கு. 3 நாள் எடுத்து ரொம்ப விரிவாக நாங்க விளங்கப்படுத்தின ஒரு சூரத்துல் ஃபாத்திஹா. அதை கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் படிக்காதவங்க படிச்சு கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம் குல் சூறாக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே பின்னால் ஆரம்பிச்சு அப்படியே போவோம். இன்னைக்கு நாங்க பார்க்கக்கூடிய சூரா தான் சூரத்துல் ஃபலக். சூரத்துல் ஃபலக், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ் ரெண்டும் ஒரே நேரத்தில் இறக்கப்பட்ட சூரா. சூரத்துல் ஃபலக்கும் சூரத்துல் நாஸும் ஒரே நேரத்தில் இறக்கப்பட்ட சூரா. அதுக்கான காரணம் இன்ஷா அல்லாஹ் பின்னால நாங்க பார்ப்போம். அதனால முதலாவது சூரத்துல் ஃபலக்க நாங்க பார்த்துட்டு இன்ஷா அல்லாஹ் சூரத்துல் நாஸ நாளைக்கு பார்ப்போம். அதுக்கு பின்னால குல் ஹுவல்லாஹு அஹத் தப்பத் யதா அபீ லஹபி வ தப் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் அப்படியே போகும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நாடினா ஹயாத்தோட இருந்தா குர்ஆன் இன்ஷா அல்லாஹ் இந்த மினன் பள்ளிவாசல்ல முடியும். அல்லாஹ் படிச்சதை இஹ்லாஸா அமல் செஞ்சு முழு உலகத்துக்கும் எத்தி வைக்கிற பாக்கியத்தை எல்லாருக்கும் தருவானா. சூரத்துல் ஃபலக், சூரத்துல் ஃபலக், ஃபலக் என்று சொன்னா ஏர்லி மார்னிங், அதிகாலை, வைகரை பொழுது. இந்த சூரா அதிகமான முஃபஸ்ஸிரூன்களுடைய கருத்துப்படி மக்கி சூரா, மக்காவுல இறங்கப்பட்ட சூரா, 5 ஆயத்துகளை கொண்ட சூரா. சரி, இந்த சூராவுக்கு ஏன் அல்லாஹ் சூரத்துல் ஃபலக் என்பதாக பெயர் வைத்தான்? ஏனென்றா அந்த சூரா ஆரம்பிக்குது எப்படி? குல் அஊது பிரப்பில் ஃபலக். முதலாவது வசனத்திலே ஃபலக் என்பதாக ஆரம்பிப்பதால தான் இந்த சூராவுக்கு சூரத்துல் ஃபலக் என்பதாக பெயர் வந்திருக்கு. சரி, நாங்க சொன்னோம் சூரத்துல் ஃபலக்கும் சூரத்துல் நாஸும் ஒன்றாக இறங்கப்பட்ட சூரா. இந்த 2 சூராவுக்கும் சொல்வது அல் முஅவ்விததான். என்னது? அல் முஅவ்விததான். அப்படி என்றா பாதுகாப்பு தரக்கூடிய சூரா. என்னதை விட்டும் பாதுகாக்கும்? ஷைத்தானை விட்டு, சூனியத்தை விட்டு, கண்ணூரை விட்டு, செய்வினையை விட்டு, இது எல்லா தீங்குகளை விட்டும் எங்களை பாதுகாக்கிற சூரா தான் இந்த 2 சூரா. இதனாலதான் இந்த சூராவுக்கு என்ன பெயர்? அல் முஅவ்விததான். இன்னொரு பெயர் இருக்குது
அல் முகஷ்கிஷதான். அல் முகஷ்கிஷதான். இந்த 2 சூறாலை, சூரத்துல் ஃபலக்ல 5 வசனங்கள், சூரத்துன் நாஸ்ல 6 வசனங்கள். அப்ப மொத்தம் 11 வசனங்கள். இந்த 11 வசனத்தையும் அல்லாஹ் ஒன்றாக இறக்கினான். எப்பன்னு சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு யூதர்கள் சூனியம் செய்தார்கள். சூனியம் இன்னைக்கு எல்லாருக்கும் உள்ள ஒரு பிரச்சனை தான். என்ன சூனியம்? சூனியம் இருக்குதா இல்லையா? சூனியம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனிலேயும் சூனியத்தை பத்தி பேசியிருக்கிறார். மூஸா அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு சூனியம் நிறைந்த வரலாறு. அதே போல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சூனியம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். புகாரில வருது. அதே புகாரில வருது, ஆக பெரிய பயங்கரமான ஒரு பாவம் தான் சூனியம் என்று செய்யக்கூடிய ஒரு பாவம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நாங்க நல்லா விளங்கணும், சூனியத்துக்கு தானாக தாக்கம் செலுத்தும் சக்தி கிடையாது. சூனியம் ஒன்று இருக்குது, அது நபிமார்களுக்கும் செஞ்சிருக்கிறாங்க. இப்பையும் பலர் அதனால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பல வியாபாரிகள், பல உலமாக்கள், பலவங்க நல்ல வழியில அழைக்கக்கூடியவங்க, அவங்கள படுக்கையில போடுறதுக்காக, வியாபாரத்தை முடக்கிறதுக்காக, உடம்புல நோயை கொடுக்கிறதுக்காக, இப்படி பல வகையான சூனியம். எந்த அளவுக்குண்டா நான் தேடி பார்த்தேன், 70 வகையான சூனியம் இருக்கு. அந்த 70ஐயும் பார்க்கறதுக்கு இங்க நேரம் கிடையாது. முக்கியமானதை நாங்க பார்ப்போம். ஆனா எங்கட கல்புல உறுதியாக நாங்க நம்பணும், என்ன சூனியத்துக்கு தானாக தாக்கம் செலுத்தும் சக்தி கிடையாது. அல்லாஹ் நாடினால் என்ன செய்யும்? சூனியம் தாக்கம் செலுத்தும். நோய் வந்தா நாங்க மருந்து குடிக்கிறோம். மார்க்கத்துல தடையா? தடை. ஆபரேஷன் பண்றது தடையா? பைபாஸ் பண்றது தடையா? எதுவும் தடையல்ல. ஆனால் அந்த ஆபரேஷன் மூலமாக, இந்த மருந்தின் மூலமாக நோய்க்கு நிவாரணம் கிடைக்கும். இந்த டாக்டர் மூலமாக தான் எங்க நோய் குணமாகும். நாங்க நம்பினா நாங்க ஆக பெரிய அநியாயக்காரர். மருந்து குடிப்போம், ஆனா இந்த மருந்தின் மூலமாக குணத்தை தருவது யாரு? அல்லாஹ். இந்த நம்பிக்கை தான் எங்கட கல்புக்கு வேணும். இந்த நம்பிக்கை தான் எங்கட கல்புக்கு வேணும். ஆகையால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, நபிமார கூட விட்டு வைக்கல, நம்மளையா விட்டு வைப்பான்? நபிமார்களையே விட்டு வைக்காத ஒரு சமூகம், ஆக கெட்ட சமுதாயம் தான் யாரு? இந்த யூத சமுதாயம். யகூதிகள் ஆக மோசமானவர்கள். அடிக்க மாட்டேன், இதுக்கு பின்னால் ஒண்ணு செய்ய மாட்டேன், வாங்க வாங்கண்டா, எல்லாரும் படையெடுத்து போனாங்க. போனத்தோட திரும்ப நாயுடைய வாள் அப்படியே மாறி என்ன செஞ்சான்? கூப்பிட்டு வச்சு அடிச்சான். இதுதான் ஆக கெட்டவர்கள் உலகத்தில். அதான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், சும்ம கஸத் குலூபுக்கும் மின் பஅதி ذلك فهي كالحجارة أو أشد قسوة. யூதர்களே, யூதர்களே, உங்களோட கல்வி எப்படி தெரியுமா? கல்லை விட மோசமான கல்லு. அல்லாஹ் சொல்றான், கல்லுக்கு கூட என்ற பயம் இருக்குது. நாங்க பார்ப்போம் சில நேரம் இந்த ரம்புடையால போகல, நோரளி ரோட்ல போகக்கூடிய சில நேரம் கல்லுகள் அப்படியே மலையிலிருந்து விழுந்து ரோட்ல இருக்கு. அல்லாஹ் சொல்றான், அது சும்மா விழல, என்னுடைய பயத்தால விழு. நாவலப்பிட்டியில பாத்தீங்கன்னா, நாங்க ஓதின மதரசாவுக்கு பக்கத்துல ஒரு மலையிலிருந்து தண்ணி வரும், கல்லில இருந்து. அல்லாஹ் சொல்றான், என்னுடைய பயத்தால வெடிச்சு தண்ணி வரும். அந்த கல்லை விட கெட்ட படைப்பு தான் இந்த உலகத்துல யூத படைப்பு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கே சூனியம் செய்த படைப்பு. ஆகையால் நாங்க ரொம்ப கவனமா இருக்கோம். அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு பாதுகாப்புக்குரிய துணை வழியையும் காட்டி தந்திருக்கிறார். நாங்க என்ன செஞ்சிடப்படாது? பராமுகமா இருந்திடப்படாது. உலகத்துல வாழ்ற காலத்துல ரொம்ப கவனமாக முஸ்லிம்கள் நாங்க வாழ். இப்ப என்ன நடந்த? யார் சூனியம் செஞ்ச? ஏன் செஞ்ச? சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் எல்லாத்திலையும் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருமை மனைவி அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு லபீத் இப்னுல் அஸம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூதன் என்ன செய்தான்? அவனுடைய மகள்மார் பொம்பளை பிள்ளைகளை வச்சு சூனியம் செஞ்சான். சூனியம் செஞ்சா இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு தெரியாது எனக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஒரு நிலைமை உண்டாகிட்டு, உடம்பெல்லாம் வருத்தம்,
ஏதோ ஒன்றை செஞ்ச மாதிரி ஒரு ஞாபகம், ஆனா செஞ்சிருக்க மாட்டான். மார்க்க விஷயத்தில் அல்ல, மார்க்க விஷயத்தில் நபிமார்களுக்கு மறதி உண்டாகாது. கவனமா இருக்கும். இது அகீதாவுடைய விஷயம். துனியாவுடைய விஷயங்கள்ல இப்ப சாப்பிட்ட மாதிரி நினைப்பாங்க, ஆனா சாப்பிட்டு இருக்க மாட்டாங்க. இப்படியே கஷ்டம் கஷ்டம், என்ன நடக்குது ஒன்றும் விளங்குது இல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் கிட்ட கையேந்த ஆரம்பிச்சு. இன்னைக்கு எங்கடவன் என்ன செய்யறது தெரியுமா? சூனியத்துக்கு வைத்தியம் செய்யற, செஞ்சு போட்டு கோல் பண்ணி 10 ரூபா கேட்கிற. அசரத் சக்சஸ் இல்ல, கோயில்ல நல்ல ஒரு பூசாரி இருக்காராம், அவர் செஞ்சா சக்சஸ் ஆகுதாம். பரவாயில்லையா? பன்சலையில் ஒரு ஆமதுர் இருக்காராம், அவர் நல்ல சக்சஸ் ஆம். எவ்வளவு பெரிய ஈமான் கட்ட பேச்சுதல். அங்க இருக்கிறவன் என்ன அல்லாஹ்ட பேரை சொல்லி அவனுக்கு சூனியம் வெட்ட போறான்? முழுக்க முழுக்க 33 கோடி தெய்வங்களையும் அழைப்பார்கள். ஆகப்பெரிய கெட்ட பாவம் இல்லையா இதெல்லாம்? ஆகையால எப்பயுமே எங்கட மார்க்கத்துடைய வரம்பை மீறக்கூடாது. ஒரு சிலர் என்ன செய்யற, சாமான் காணாம போனா அங்க போய் பூசாரி கிட்ட வெத்தில பார்க்க மை வச்சு, எவ்வளவு கெட்ட பாவம் இதெல்லாம். 40 நாட்களுக்கு அமல்கள் இல்லாம போய் நாசமாக்கிடுவான் நல்ல அமல்களை. ஏன்? அல்லாட நம்பிக்கை இருந்தா நீ அந்நிய தெய்வங்களை நீ போய் தேடுவியா? அல்லாஹ் பாதுகாக்கணும். எப்பயுமே எங்களோட நம்பிக்கை சகோதரர்களே அல்லாஹ்வின் பக்கம் மட்டும்தான் இருக்கணும், வேற யாரையும் நாங்க நம்பப்படாது. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையேந்தினாங்க, யா அல்லாஹ் எனக்கு என்ன நடக்குது என்று விளங்குது இல்ல. கையேந்தி அல்லாஹ் கிட்ட துவா செஞ்சாங்க. துவா செஞ்சுட்டு தூங்கினாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா 2 மலக்குமார் அனுப்பினார். ஒருவர் வந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலடியில நின்றார். அடுத்தவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தலை பக்கத்தில் நின்றார். நின்று கேட்டார். ஒருத்தர் மற்றவரை பார்த்து கேட்டார் மலக்கு, ஃபமா வஜஉ ரஜுல், இவருக்கு என்ன நோய்? யாருக்கு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி இவர்களுக்கு என்ன நோய்னு கேட்டார். கேட்டதோட அடுத்தவர் சொன்னார், மத்பூப், இவருக்கு சூனியம் செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் காட்டி கொடுக்கிறான். இப்ப கேட்டார் அடுத்த மலக்கு, மன் தப்பஹு, யார் இவருக்கு சூனியம் செய்தது? சொன்னார், லபீத் இப்னுல் அஸம். லபீத் இப்னுல் அஸம் என்ற யூதன் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு சூனியம் செய்தான். அடுத்த மலக்கு கேட்டார், என்ன பொருட்களை எடுத்து சூனியம் செஞ்சிருக்கிறான்? என்ன பொருட்கள் சொன்னாங்க? என்னத்தை தெரியுமா எடுத்திருக்கிறாங்க? முதலாவது ஃபீ முஷ்தின், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீப்பு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீப்பு. இரண்டாவது வ முஷாத்தத்தின், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சிக்கு முடி, தலை வாரும் போது தலையிலிருந்து உதிரக்கூடிய முடி, சிக்கு முடி, அதுக்கு தான் சொல்ற முஷாத்தா. மூணாவது வ ஜுஃபி தல்இ நக்லத்தின் தக்கரின், ஆண் ஈச்சம் பாலையினுடைய உரை. தென்னை மரத்துல அந்த பூ வார மாதிரி ஈச்ச மரத்துல பூ வரும் காய் காய்க்கிறது. அதுல கவர் ஒன்று இருக்கும், பார்த்திருப்பீங்க. அந்த கவர்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீப்பு, இதெல்லாம் எடுத்து என்ன செஞ்சாங்க? ஊதினாங்க. சூனியத்தை ஊதி ஊதி செஞ்சு ஊதி 11 முடிச்சு போட்டு கட்டினான். எத்தனை முடிச்சு? 11 கெட்ட. கொழும்புல சொல்றா கெட்ட போட்டு கட்டினான். அதான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? சூரத்துல் ஃபலக்கில் 5 வசனம், சூரத்துன் நாஸ்ல எத்தனை வசனம்? 6 வசனம், மொத்தம் 11 வசனம். இந்த 11 முடிச்சுகளையும் அவிழ்க்கிறதுக்கு 11 வசனத்தை அல்லாஹ் இறக்கி ஒவ்வொரு வசனமாக ஓத 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 சூனியத்துடைய ஒவ்வொரு முடிச்சுகளும் அவிழ ஆரம்பித்தது. இப்ப உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷா, அல்லாஹ் எனக்கு வழியை காட்டி தந்துட்டான். என்ன யா ரசூலல்லாஹ்? எனக்கு சூனியம் செஞ்சிருக்கிறாங்களாம். எங்க இருக்குது யா ரசூலல்லாஹ்? முன்னாங்க மலக்குமார், அந்த சூனியம் எங்க தெரியுமா இருக்குது? ஒரு கிணத்துல இருக்குது. அந்த கிணத்துடைய பெயர் பிஇரு தர்வான். மதீனாலே ஒரு மூலையில் இருக்கக்கூடிய ஒரு தர்வான் என்ற கிணறு. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த கிணத்துடைய தண்ணி மரத்தோண்டி மருதாணி நிறத்தை போல சிவப்பாக இருந்துச்சாம். அந்த தென்னை மரம், அதுக்கு பக்கத்தில் இருந்த அந்த கிணத்துக்கு பக்கத்தில் இருந்த ஈச்ச மரத்துடைய காய்கள் எல்லாம் ஷைத்தாண்ட தலைகளை போல இருந்துச்சு. ஒரு பயங்கரமான இடத்துல வச்சு முடிச்சு போட்டிருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடி, சீப்பு எல்லாத்தையும் ஆண் ஈச்ச மரத்துடைய பாலையில வச்சு கயிறால கட்டி 11 முடிச்சுகள் போட்டு ஒரு ஊசியால குத்தி தான் என்ன செஞ்சிருந்தா? கிணத்துக்குள்ள போட்டு வச்சிருந்தான். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? 3 சஹாபாக்கள் அனுப்பினாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, அம்மார் ரலியல்லாஹு அன்ஹு.
இந்த 3 பேரையும் அனுப்பி என்ன செஞ்சாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சூனியத்தை எடுத்தாங்க. ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, 6 மாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூனியத்தால கஷ்டப்பட்டான். 6வது மாசத்துல தான் அல்லாஹ் என்ன செஞ்சான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு என்ன செஞ்சான்? வழிய காட்டி கொடுத்தான். ஆயிஷா அம்மா கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இதை வெளியெடுத்து நீங்க மக்களுக்கு தெரியப்படுத்திருக்க கூடாதா? சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இல்ல, ஃபகரிஹ்து அன் உஸவ்விர அலன் நாஸி ஃபீஹி ஷர்ரா, மக்களுக்கு மத்தியில தீமையை பரப்புறதை நான் விரும்பல, நான் மன்னிச்சு. அவன் சூனியம் செஞ்சா செஞ்சுட்டு போகட்டும், நான் மன்னிச்சுட்டேன். இன்றைக்கு என்ன செய்யறா? இவருக்கு ஒருத்தர் சூனியம் செஞ்சா அவனுக்கு எதிராக சூனியம் செய்யும். ஹராம், பெரும்பாலும். உங்களுக்கு சூனியம் செய்யப்பட்டிருந்தா சூனியத்தை வெட்டுவதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கு. சூனியத்தை இல்லாமக்கிறதுக்கு மார்க்கம் என்ன வழிமுறையை காட்டி இருக்குதோ அந்த வழியை நாங்க பின்பற்றி என்ன செய்யலாம்? சூனியத்தை இல்லாமலாக்கலாம். ஆனா இன்னொருத்தருக்கு எதிராக நாங்க என்ன செய்யலாது? சூனியம் செய்வதற்கு எங்களுக்கு எந்த அனுமதியும் கிடையாது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இந்த பெரும் கொடிய இந்த நோயிலிருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம பாதுகாக்கிறதுக்கு தான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா என்ன செஞ்சான்? இந்த 11 வசனங்களை இறக்கினான். ஒவ்வொன்றாக ஓத 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 ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உடம்புல இருந்த முடிச்சுகள் எல்லாம் அப்படியே வெளியே போக ஆரம்பிச்சு. இப்ப இந்த சூனியத்துடைய சட்டம் என்ன? சூனியத்துடைய சட்டம் என்ன? சூனியம் செய்வதுடைய குத்தம் என்ன? இந்த உம்மத்துடைய கருத்து என்னன்னு சொன்னா, சூனியம் முஹர்ரமுன் தஹ்ரீமன் கத்இயன், ஹராம், தெளிவான ஹராம், ஆகப்பெரிய பெரும் பாவம். எந்த அளவுக்கு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இஜ்தனிபுஸ் ஸப்அல் மூபிகாத். புகாரியில வருது, உங்களை நாசமாக்கக்கூடிய 7 பெரும் பாவங்களை விட்டும் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்ளுங்கள். அதுல ஒன்றுதான் இந்த சூனியத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்துல சூனியம் செய்றவங்களை கொல்லுமாறு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆர்டர் போட்டான். யாராவது சூனியம் செய்றவன் இருந்தா அவன் கழுத்தை வெட்டி போவான். ஏன்? அவன் ஒரு முஸ்லிம நாசமாக்குறான், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை பாழாக்குறான். இப்ப இந்த சூனியம் பல வகையான சூனியம் இருக்கு, பல வகை. நான் சொன்னேன் 70 வகையான சூனியம் இருக்குது. அதுல முக்கியமான 6 வகை எங்க எல்லாருக்கும் நான் சொல்ல போக உங்களுக்கு வழங்கும். இப்படி எல்லாம் இருக்குது, அனுபவத்துல கண்டிருப்பீங்க. 6 வகையான சூனியத்தை நாங்க பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதுல முதலாவது தான் சிஹ்ருத் தஃப்ரீக். சிஹ்ருத் தஃப்ரீக் அப்படின்னு சொன்னா, கணவனையும் மனைவியையும் பிரிக்கிறதுக்கு சூனியம் செய்யறது. நடக்குதா இல்லையா? மாமியாக்கு விருப்பம் இல்லாட்டி என்ன செய்யற? மகனை எப்படியாவது கலட்டணுமா, ஓயாச்சு சூனியம் செஞ்சாச்சு. மனைவியோட இறக்கமா இருந்த மாப்பிள்ளை திடீர்னு கல்லு மாறி ஆகுறார், திடீர்னு பிரச்சனை, வேற ஆக்களோட தொடர்பு, யார கண்டாலும் நல்லா பழகுறார், மனைவிய கண்டா மட்டும் கோபம் வருது. ஆனா அல்லாஹ் நாடினா தான் என்ன செய்யும்? தாக்கம் உண்டாகும். 2வது வகை தான் சிஹ்ருல் மஹப்பா, இல்லாத முஹப்பத்தை உண்டு பண்றது. ஒரு ஆள் என்ன செஞ்சிட்டாங்க, சில ஊர்களுக்கு போவானான்னு சொல்லுவாங்க, கோப்பியை ஊத்தி தந்துருவான், அதை ஊத்தி தந்துருவான், இதை ஊத்தி தந்துடுறதா இல்லையா? போயிடாதே. போனாரு, கோப்பிய குடிச்சார், அந்த பொண்ணுதான் வேணும். அந்த பொண்ணை பார்த்து அழகுராணியும் இல்லை, ஆனா அந்த பொண்ணுதான் வேணும். ஏன்? அது பொண்ணுல மயங்கல்ல, கோப்பில மயங்கிட்டார். அந்த கோப்பிக்குள்ள என்னத்தையோ போட்டு கொடுக்குறேன், அல்லாஹு ஆலம். சொல்லுவாங்க, சில ஊர்களை குறித்து சொல்லுவாங்க, போனா கோப்பி மட்டும் குடிச்சிடாது, போனா கோப்பி மட்டும் குடிச்சிடாதே. அது என்னன்னு சொன்னா, இல்லாத முஹப்பத்தை உண்டு பண்றது. அதுக்கு பிறகு அவனுக்கு உம்மாவும் விளங்காது, வாப்பாவும் விளங்காது, குடும்பமும் விளங்காது, தொழிலும் விளங்காது. அந்த காட்டூர்ல போய் அவன் உட்கார்ந்துருவான். அதுக்கு பின்னால 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் எழுதுறாங்க சில உலமாக்கள், 15 வருஷம் வரைக்கும் அது நீடிக்குமா. அதுக்கு பின்னால என்ன செஞ்சிரும்? அந்த முஹப்பத்து பறந்துரும். பிரச்சனை. அதுக்கு பிறகு என்ன பிரச்சனை உண்டாயிரும், கல்யாணம் பிரிஞ்சிரும். 3வது தான் சிஹ்ருல் மரல், நோயை உண்டாக்கும். ஆரோக்கியமான ஒருத்தர் பொறாமையில, எரிச்சல்ல, இது எல்லாத்துடைய அந்த சுருக்கம் என்ன தெரியுமா? பொறாமையில தான் சூனியம் செய்யறது. அதிகமானவர்கள் பொறாமையில் என்ன செய்யற? நல்ல ஆரோக்கியமா இருக்கிறார், நல்ல ஜிம்போடியோடு இருக்கிறார், பிசிக்கலி ஃபிட்னஸோடு இருக்கிறார், இவரை எப்படியாவது முழுத்தாட்டணும், என்ன செய்யற? நோய் வாரத்துக்கு சூனியம் செய்யற. இது 3வது வகை.
நாலாவது வகை வந்து சிஹ்ரு தஹய்யுல். சிஹ்ரு தஹய்யுல், கண் கட்டி வித்த. கண் கட்டி வித்தண்டா முன்னால நடக்கிறது பொய், ஆனா எங்களுக்கு உண்மை மாறி விளங்கும். எப்படி எப்படி அது? மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்துல சூனியக்காரன் எல்லாம் என்ன தெரியுமா செஞ்சான்? உண்மையான பாம்பை போடல, அவன் கவுத்தான் போட்டான். கவுரை போட்டான். அந்த கவுரெல்லாம் அப்படியே பாம்பு மாதிரி ஓட ஆரம்பிச்சிச்சு. பாக்குறவங்களுக்கு எப்படி விளங்கிச்சு? உண்மையான பாம்பு மாதிரி விளங்கி. இதான் பிளாக் மேஜிக், அந்த கண் கட்டி வித்தங்கிறது. தொப்பிக்குள்ள இருந்து அதை எடுக்கிற இது எடுக்கிற இதெல்லாம் ஒரு வகையான கண் கட்டி வித்த. அஞ்சாவது வகை கொஞ்சம் பாரதூரமான வகை சிஹருல் ஜுனூன், பைத்தியத்தை உண்டாக்குறது. சிலர்கள் சூனியத்தின் மூலமாக பைத்தியமானாக்கள் இருக்காங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். எவ்வளவு பெரிய பாவம் இதெல்லாம். ஆனா எங்கட சமுதாயத்துல சர்வசாதா. ஒருத்தர் முன்னேறாரா, ஒருத்தர் பிரபல்யமாகிறாரா, ஒருத்தர் தொழில முன்னேறாரா, வசதி இல்லாம இருந்தாரு, என்ன போலதான் இருந்தாரு, பாரு நான் புஷ்பைஸ்கல்ல போறேன், அவன் பென்ஸ்ல போறான், என்ன செய்யற? போய் சூனியத்தை செய்ய மரம். அவன் பென்ஸும் முடிஞ்சு புஷ்பைஸ்களும் முடிஞ்சு அவன் படுத்த படுக்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 15-20 வருஷம் சுய நினைவை இழந்து படுத்த படுக்கையாக இருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்களுக்கு யாரு சரி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயம் நாங்க எங்களுக்கு அநியாயம் செஞ்சா கூட நாங்க மன்னிக்கணும். இப்படியா பெரிய பாவத்தை செஞ்சிடக்கூடாது. எங்களோட பரம்பரை நாசமா, எங்களை மட்டும் பாதிக்காது, பரம்பரையை அல்லாஹ் நாசமாக்கி போட்டுருவான். ஆறாவது என்ன செய்யறா? சிஹ்ரு தஅதீலி ஸவாஜ் அவிர் ரிஸ்க். இவருக்கு வர இருக்கக்கூடிய நலவை வராம தடுக்கிறது. சிலாக்களுக்கு கல்யாணம் பேசுவாங்க 5 வருஷமா 6 வருஷமா 7 வருஷமா, நல்ல வசதி, நல்ல பிசிக்கலி ஃபிட்னஸ், நல்ல தொழில் இருக்குது, ஆனா பொன் செட் ஆகுது. அங்க தேடி பார்த்தா விஷயம் ஒன்று நடந்துருச்சு. இவருக்கு என்ன செய்யப்படாது? நல்ல இடத்துல பொன் கிடைக்கப்படாது. நல்ல தொழில் வாய்ப்பு எல்லாம் வெளிநாட்டுல ரெடியா இருக்குது. பிளைட் ஏறுறதுக்கு இல்லாம இருக்குது. டிக்கெட் போட்டா போகலாம். என்னன்னா ஒரு நோய், இல்லாட்டி விசா வருது இல்லை, கேன்சல் ஆகுது, ஒரு கேஸும் இல்லை. என்ன? இவர் தொழிலால இவர் முன்னேறப்படாது. இப்படி சூனியம் செய்வார். இதை போல 70 வகையான சூனியங்கள் இந்த உலகத்துல உலாவது. ஆக பெரிய கொடிய பயங்கரமான ரலியல்லாஹு அன்ஹு உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு கழுத்தை வெட்ட சொன்ன ஒரு பயங்கரமான பாவம். ஆகையால எங்களையும் எங்களோட குடும்பத்தையும் நாங்க இதை விட்டும் பாதுகாக்கணும். அதுல இருந்து பாதுகாக்கிறதுக்கு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 சூறாவையும் அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இறக்கி ஓதி காட்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூங்கக்கூடிய நேரத்துல கூட என்ன செய்வாங்களாம்? இந்த சூறாவை ஊதி ஓதி ஊதி தன்னுடைய முழு உடம்புலையும் தேய்ப்பாங்க. தேய்ச்சா என்ன நடக்கும்? எந்த சூனியமும் என்ன செய்யாது, எங்களை தாக்காது. அப்படியான ஒரு முக்கியமான ஒரு பாதுகாப்புக்குரிய சூறாவை தான் நாங்க என்ன செய்ய போறோம்? இன்றைக்கு பார்க்க போறோம். இந்த சூறாவுடைய முதலாவது வசனம் தான் அல்லாஹ் சொல்றான், குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், நபியே நீங்கள் சொல்லுங்கள், அஊது பிரப்பில் ஃபலக், நான் அதிகாலை நேரத்தின் ரப்பை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறேன். ரப்புண்டா யாரு? அல்லாஹ். ஃபலக்குண்டா என்ன? ஃபலக்குண்டா என்ன? ஏர்லி மார்னிங், அதிகாலை நேரம். அதிகாலை நேரத்துடைய ரப்பை கொண்டு நான் என்ன செய்கிறேன்? பாதுகாப்பு தேடுகிறேன். எதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன்? மின் ஷர்ரி மா ஹலக். இரண்டாவது வசனம், மின் ஷர்ரி. ஷர்ருண்டா என்ன? ஷர்ருண்டா தெரியும் எல்லாருக்கும், தீங்குகள். மின் ஷர்ரி மா ஹலக், அவன் படைத்த துணை பொருட்களின் தீங்கை விட்டும் நான் அதிகாலை நேரத்தின் ரப்பை கொண்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். ஃபலக் என்று சொன்னா அதுக்கு இன்னொரு அர்த்தம் ஹஜ்ரத் அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயிலுக்கு பேரும். ஃபலக்குண்டா ஒரு மீனிங் என்ன? ஏர்லி மார்னிங், அதிகாலை நேரம். இன்னொரு மீனிங் தஃசீர் உலமாக்கள் சொல்றாங்க, சிஜ்னுன் ஃபீ ஜஹன்னம், நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜெயில், ஒரு பயங்கரமான ஒரு ஜெயில். ஆகையால இந்த இடத்துல 3 விஷயம். ஒன்று அல் முஸ்தஆது பிஹி, யாரை கொண்டு பாதுகாப்பு தேடுறோம்? அல்லாஹ். ரெண்டாவது அல் முஸ்தஆது மின்ஹு, எதை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறோம்? அல்லாஹ் படைத்த அத்துணை படைப்பினங்களின் தீங்கை விட்டும். மூணாவது அல் முஸ்தஈத், பாதுகாப்பு தேடக்கூடியவர். அது யாரு? நாங்க. இந்த 3 விஷயம் இதுல இருக்குது. அப்ப மின் ஷர்ரி மா ஹலக், அந்த மா, மின் ஷர்ரி மா, அந்த மாவுக்கு, அந்த மாவுங்கிற அந்த ஒரு வார்த்தை
அந்த ஒரு வார்த்தைக்கு எங்களால தர்ஜுமா செய்யல. இதான் எங்கட பலகீனம். எங்கட வார்த்தை, எங்கட தமிழ் மொழி இருக்குதே ஒரு பூர்த்தியான மொழி அல்ல. அரபு தான் என்ன பரிபூர்ணமான மொழி. சிங்கத்துக்கு மட்டும் 500 பேர் இருக்கு அரபுல. சிங்கத்துக்கு மட்டும் எத்தனை பேர் இருக்கு? 500 பேர். அசதுண்டா சிங்கம், உசாமாண்டா சிங்கம், கஸ்வராண்டா சிங்கம், ஹைதரண்டா சிங்கம், ஹைதமண்டா சிங்கம், ஹப்சாண்டா சிங்கம். ஹப்சா உமர் ரலியல்லாஹு மகள், சிங்கத்துடைய மகள் சிங்கம். ஹப்சாண்ட சிங்க குட்டி. இப்ப யோசிப்பான் வீட்டுல ஏன் ஹப்சா, சில ஹப்சாக்கள் உரமா இருக்குதேன். சிங்கம் பேர் அர்த்தம். லேசான பொம்பளை எல்லாம் ஹப்சா ரலியல்லாஹு அன்ஹா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினா. சின்னொரு வாய் தர்க்கம் தபரானில, அதே போல நசாயில இஹ்திலாஃபோட வருது. சின்னொரு வாய் தர்க்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலாக் சொல்லிட்டான். ஒரு தலாக் கொடுத்துட்டான். கொடுத்ததோட இப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு எப்படி இருக்கு? வேன் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மாப்பிள்ளை கட்டு போனாங்க, அவர் முடிக்கல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு மாப்பிள்ளை கட்டு போனாங்க, அவர் முடிக்கல. இவங்க 2 பேரும் ஏன் முடிக்கலண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஹப்ஸா நாயகியை முடிக்கிற ஐடியா இருக்குன்னு இவங்களுக்கு தெரியும். இதனால இவங்க வாக்கு கொடுக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாப்பிள்ளை கேட்டதோட, பொன் கேட்டதோட உமர் ரலியல்லாஹு அன்ஹு சந்தோஷம், கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டாங்க. ஹப்ஸா நாயகி விதவை, மாப்பிள்ளை மௌத். இவ்வளோ கஷ்டப்பட்டு நபிய மருமகனாக்கிட்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை விட 12 வருஷம் 12 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூப். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு விட 2 வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூப். மாமனாருக்கு என்ன, மருமகனுக்கு மாமனாரை விட 12 வயசு கூட. ஆனா மாமனார் யார்? சர்தாரே ஆலம், தாஜுல் மதீனா. கிடைக்குமா இப்படி ஒரு மருமகன்? எடுத்தா தலாக் சொன்னா எப்படி இருக்கு? உடனே உமர் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்களாம்? மண்ணை அள்ளி தலையில போட்டாங்களாம். கவலையால் போட்டு அழுதாங்களாம். மா யஅபுல்லாஹு பி உமர வப்னதிஹி பஅத ஹாதா. இதுக்கு பின்னால அல்லாஹ் உமரையும் உமருடைய மகள் ஹப்சாவையும் கணக்கெடுக்க மாட்டார். ஏன்? நபி தலாக் சொல்லிட்டாங்க. உடனே இறங்கினாங்களாம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். சொன்னாங்களாம், யா ரசூலல்லாஹ் இன்னல்லாஹ யஅமுருக அன் துராஜிஅ ஹஃப்ஸத. யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ஆர்டர் போடுறான், உடனடியாக ஹப்ஸா நாயகியை உங்களோட மனைவியாக மீட்டி எடுத்துக் கொள்ளுமார். ஏன்? ஹப்ஸா நாயகியிடம் 3 குவாலிட்டிஸ். ஃபஇன்னஹா ஸவ்வாமா, அதிகமாக நோன்பு பிடிக்கக்கூடிய பெண். வகவ்வாமா, 2வது அதிகமா தஹஜ்ஜத் தொழுகிற பெண். 3வது வஸௌஜதுக ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்திலேயும் உங்களோட வாழ போறார். ஆகையால் என்ன செய்யுங்க, நீங்க மீட்டி எடுத்துக்கொள்ளுங்க. என்ன சொல்ல வந்தேன்டா, அந்த ஹப்ஸா சிங்கத்துக்குள்ள ஒரு பெயர். அத போல அரபி ரொம்ப விசாலமான பாச. எந்த பெரிய அல்லாமாவாலையும் முழுக்க அரபிய படிக்கிறார். அந்த குர்ஆன் அற்புதம். அல்லாஹ் அரபியில் இறக்கி இருக்கிறான். இந்த குர்ஆன்ல இவ்வளவு பெரிய உலமாக்கள் இருக்கிறாங்க. நாங்க கண்டிருக்கிறோம். ஸ்ரீலங்காலே இருக்கிறாங்க. எங்களோட உஸ்தாதுமார் நான் கண்டிருக்கிறோம். முஃப்தி சாப் இருக்கிறாங்க. எங்கட மாஷா அல்லாஹ் நாங்க பாடத்துல உட்கார்ந்து இருப்போம். எங்கட முஃப்தி சாப்ண்டா முஃப்தி அமானுல்லா ஹஸரத் அவங்க உட்கார்ந்து இருப்போம். இலங்கையில நீங்க யாரெல்லாம் பிரபல்யமான உலமாக்கள் முஃப்திகள் நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் கோல் பண்ணி அவர்கிட்ட சட்டம் கேட்பாங்க. அவ்வளவு பெரிய அறிவார். இப்படி பெரும் உலமாக்கள் நான் கண்டிருக்கிறோம் வெளிநாடுகள்ல, இந்தியாக்கள், அரபிகள்ல. ஆனா யாருக்கும் முழு குர்ஆனுக்கும் அர்த்தம் தெரியாது. அது அல்லாஹ்ட குதரத். அது முழு குர்ஆனுக்கும் யாருக்கு அர்த்தம் தெரியாது. சில வசனங்கள் அது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்? இந்த மாங்கிற அந்த ஒரு வார்த்தைக்கு கூட எங்கட அறிவால தர்ஜுமா டிரான்ஸ்லேட் பண்ணல. இந்த மாண்ட எல்லாம் வரும், எல்லாம் வரும். ரேஷனல் பீயிங்ஸும் வரும், இரேஷனல் பீயிங்ஸும் வரும், உயர்திணை வரும், அகிரிணை வரும். அதான் அரபி பாஷையில ஒன்றை தெரியாண்டு சொன்னா மான்றுவான். மாண்டா என்ன எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாதுன்றுவாங்க. ஹஸரத் இமாம் சீபவை பெரும் இலக்கியவார். சீபவை அரபு இலக்கணத்துல கொடிகட்டி பறந்த இமாம். மௌத்தாகும் போது பக்கத்துல மக்கள் கேட்டாங்களாம், சிஃப்லனாமா தஜித். சீபவை சக்கராத் எப்படி இருக்குது, மௌத்தாக போறீங்களே எப்படி இருக்கிறீங்க? சொன்னாராம் சீபவை, ஆஷ சீபவை ஹிமா ஆஷ். இந்த சீபவை அல்லாஹ் தந்த ஆயுள வாழ்ந்து முடிச்சிட்டார். வயமூத்து சீபவைஹி வயௌம யமூத். சீபவைஹி இன்னைக்கு மௌத்தாக கூடிய நாள் மௌத்தாக போறார். எல்லாரும் நினைக்கிறாங்க நான் பெரிய அரபியில கொடிகட்டி பறந்த அல்லாமா என்று. வஃபீ நஃப்ஸிஹி மிம்மா மா ஃபீ நஃப்ஸிஹி மிம்மா. எந்த அளவுக்கு என்று சொன்னா சீபவைஹிக்கு மா என்ற வார்த்தைக்கு முழுமையான அர்த்தம் தெரியாமதான்
இன்னைக்கு சீபவை மௌத்தா போறேன். சீபவை இன்றைக்கு சிலாக்கள் நினைப்பு என்னடா எங்களை அடிக்க ஆளு, எங்களை அடிக்க அறிவாள் இல்லை. ஒரு மனுஷரோட பேசுறல்ல, சலாம் கொடுக்குறல்ல, இவருக்கு நினைப்பு அவர் பெரிய ஆள். அல்லாஹ் கவுத்து போட்டுருவார். மக்களோட அன்பா ஒழுக்கமா